ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கை விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் பேர் தாஸ். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு வந்த? நீ தானே காசு தான் இருந்த. டைம் பார்க்கல. நைட் ஆனால் டெலிவரி வேலை பார்க்க வேண்டியது, விடிஞ்ச அப்புறம் டைரக்டர் சான்ஸ் கேட்டு போக வேண்டியது. என்ன எதை பேச மாட்டேங்கிற? என் கம்பெனிக்கு வேலைக்கு வா, மேனேஜர் கிட்ட நான் பேசுகிறேன். எத்தனை தடவை சொல்கிறது? டேய் வாய முறா, இன்னும் எத்தனை வருஷம் டைரக்டர் அப்புறம் ட்ரை பண்ண போகிறேன்? நீ அஜித் நச்ச முகவரி விட்ட பார்த்துருக்கியா? டேய் லூசாடா நீ. நீ எம்எஸ்சி முடிச்சு 7 வருஷம் ஆச்சு. இன்னும் எத்தனை வருஷம் டைரக்டர் அப்புறம் ட்ரை பண்ண போற? 6 வருஷம் முன்னாடி 6 வருஷம் முன்னாடி டி நகரில் டைரக்டர் ஆஃபீஸ் முன்னாடி அசிஸ்டன்ட் சான்ஸ் கேட்டு போயிருந்தேன். அங்கே ஒரு 40-45 வயசில் வழக்குத்துறை ஒரு ஆள் வந்திருந்தான். அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தேன். அவன் சேலத்துலேருந்து 21 வருஷம் முன்னாடி நான் நடிக்கணும், அதுக்காக வந்தேன்ப்பா, ஆனால் சான்ஸ் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன்னு சொன்னான். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, யாரா அவன் லூஸ் பண்ணினா இருக்கானே, சான்ஸ் கிடைக்கலாம் ஊருக்கு போக வேண்டியது தானே, அதை விட்டு இங்கே ட்ரை பண்ணுறானே தோணுச்சு. ஆனால் அப்போ தான் புரியுது அவன் கஷ்டம் என்னன்னு. அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, ரொம்ப நாள் கணக்கு வந்துட்டேன். சப்போஸ் நான் அசிஸ்டண்ட்டாக டைரக்டராக ட்ரை பண்ணலாம் என்ன பண்ணியிருப்பேன்? வீடு வாசல்னு செட்டில் ஆகிருப்பேன், அவ்வளோதான். அதெல்லாம் இந்த சொசைட்டி மீடியா நான் நல்லா வாழ்றேன்னு காட்டி தான் முடியும். டேய் உன்னை ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லடா, வரதுனா வேலை பார்த்து ட்ரை பண்ணு. சரி, எந்த வேலைக்கு போகிறது? காலையில் 9 மணி 10 மணி ஆகிடுது வரதுக்கு. இப்படியே எத்தனை வருஷம் ட்ரை பண்ண போகிற? தெரில, என்ன முடிஞ்சு சின்சியராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கே ஒரு நாள் ஜெயிச்சுன்னு நம்பிக்கை இருக்குது. என்ன முடிஞ்சது என் ஃபேமிலி கொடுத்துட்ருக்கேன், அவ்வளோதான். நீ எப்படியோ நாசமாக போ. என் வீட்டில் பொண்ணு பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா.
நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட். எங்கடா கிளம்பிட்ட? போயிட்டு வந்து சொல்கிறேன். பேசாமல் நீயே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாமே. காசு நீ தெரியா? அளவுரா சாமி, எனக்கே ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. சரி, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், ரூமை பார்த்துக்கோ. விஜய், தேவே, அழகே, அம்மா எப்போ பொண்ணு பார்க்க போகலாம்? பொண்ணு வீட்டில் பையன் எங்கே வேலை செய்கிறான்னு கேட்டாங்க. பையன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணோட அப்பா ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏமா என்ன வர சொன்னேன்? சென்னையிலேருந்து இருப்பல. நீ கிளம்புன பின்னாடி தானே சொன்னாங்க. அண்ணா நீ என்ன வேலை செய்யற? டெலிவரி பாய் வேலை தானே செய்யற? டைரக்ஷன் பண்ண சொல்லி உனக்கு யார் பொண்ணு தருவாங்க? என்ன பிரச்சனை? என்ன வேலை செய்யணும்? அது ஏற்ற பொண்ணு பாருங்க. பொண்ணு வீட்டில் பையன் என்ன வேலை செய்கிறான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? கேட்டால் சொல்லுங்க, என் பையன் சென்னையில் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கக்கூஸ் இருக்கு, அங்கே உட்காந்து பிச்சை இருக்கேன்னு சொல்லி பொண்ணு கேளுங்க. ஏன் டெலிவரி பாய் வேலை செய்யணும் பொண்ணு கேளுங்க. நான் பிச்சை எடுக்கிற வேலை தான் செய்கிறான்னு சொல்கிறேன், சரியா? இப்போ கில்லா போச்சுலாம் என் நிலமை. நீ எதுக்கு அம்மாட்டி இப்படி கத்துற? படிச்சு ஒழுங்கா வேலைக்கு போய் இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்போ யாரும் உங்கள் பொண்ணு பார்க்க சொன்னா? யாரும் எனக்கு பொண்ணு பார்க்க வேணாம். பாரு மச்சான், இப்பெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். வரட்டும், அவனுக்கு இருக்கு. டேய், டேய். என்ன மச்சான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கடா. இருக்கா? நீ எப்படி இருக்க? எங்கடா வீட்டில் எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போய் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்கடா. அவங்க என்னடா பண்ணுவாங்க பாவம்? நீயும் படம் எடுக்கிற ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்க. இது வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட் காசு எடுத்துருக்கேன். அவங்க அப்பனா தருவான், நீ ப்ரொடியூஸ் பண்ணுறியா? டேய், அவனே பாவம், விட்றா. என்னாச்சு? டேய், தலைவருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது புரோக்கர் கிட்ட இவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கான், ஓகேவா? அப்புறம் பொண்ணு வீட்லேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. பொண்ணு இவனை பார்த்ததும் ஷாக் ஆகிடுச்சு. நம்ம காலேஜில் எடுத்த ஃபோட்டோவை அனுப்பியிருக்கான், ஓகேவா? நான் பண்ணியிருக்கேன் பாரு. டேய், பேசாம 2 வீட்டில் ஒரு வீடியோ எடுத்துட்டு ஏர் டைம் பிளான் பண்ணிக்கலாம்ல? ஆமாம், எங்கள் அப்பா கொடுத்து தான் மறுபடியும் பார்ப்பாரு. அதெல்லாம் இருக்கட்டும். நீயும் ஸ்விக்கி ஓட்டுற, ஜொமேட்டோ ஓட்டுறன்னு சொல்லிட்டு இருக்க. இத்தனால வேறு எதாவது பண்ணலாம்ல? ஒரு ரூமில் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட எதாவது கேட்டு பார்க்கலாம்ல? அந்த நாய் சொல்கிறதெல்லாம் உருப்படி இல்லாத வேலையாக சொல்கிறான்டா. சரி, உன் ஹெச்ஓடி எனக்கு ரொம்ப க்ளோஸ் தானே, அவர்கிட்ட எதாவது வேலை கேட்கலாம்ல? அதுக்கு வேணா கேட்டு பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். டேய், என்னடா இங்கே படுத்திருக்க? ஒன்றும் இல்லைம்மா. நானும் உங்கள் அப்பாவும் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறது? உனக்கு சொந்த வீடு இல்லை, நீ டெலிவரி பாய் வேலை செய்கிறேன்னு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உன்னை நினச்சி எவ்வளோ வேதனைப்படுறேன்னு எனக்கு தாண்டா தெரியும். சினிமா எடுக்கிறேன், படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அம்மா, நான் புரியலாமா? இதே படம் நீ சுத்தனாமா? படம் எடுக்க தானே ட்ரை பண்ணுறேன், அது அவ்வளோ பேர் தப்பா? உன் கூட படித்த பசங்களாம் குழந்தை குட்டின்னு இருக்காங்க, நீ ஏன்டா இப்படி இருக்க? அம்மா, அவங்கள்ட்ட வாழ்க்கை வேறு, நான் வாழ்கிற வாழ்க்கை வேறுமா? டேய், நீ என்னவாது பண்ணுடா. நான் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது போயிடுறேன். அம்மா, இப்போ எதுக்குமா இப்படி பேசுகிற? இப்போ என்ன பிரச்சனை? வேறு வேலைக்கு போகணுமா? வேறு வேலைக்கு போகிறேன் விடு. அடுத்து 3 மாதமாக நிறைய கம்பெனிக்கு இன்டர்வியூ போனேன். எல்லாம் ஃப்ரெண்டு ரெக்கமெண்டேஷன் தான். ஆனாலும் எல்லோரும் ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, காலேஜ் முடித்து இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்கன்னு. உண்மையை சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணலாமே சொல்லி அனுப்பிடுறாங்க. போய் சொன்னால் மாட்டிக்கிறேன். கொஞ்ச நாள் கழித்து நான் படித்த காலேஜில் எங்கள் ஹெச்ஓடி கிட்ட வேலை கேட்டேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் ஒர்க்கு வேக்கன்சி இருக்குது வான்னு சொன்னார். ப்ரொஃபஸர் ஒர்க்குன்னு சொன்னோடனே ரொம்ப பயமாக இருந்தது, நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு. என் ப்ரொஃபஸர் எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. உன்னால் முடியும், ட்ரை பண்ணுன்னு சொன்னார். எனக்கு சினிமாவை பற்றி கொஞ்சம் தெரியும். இந்த கான்ஃபிடென்ட்டில் காலேஜுக்கு இன்டர்வியூ போனேன். என் காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நான் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் கனவு கூட நினச்சி பார்க்கல நான் படித்த காலேஜுக்கு ப்ரொஃபஸராக வருவேன்னு. என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பர்சன்னா அது என் ப்ரொஃபஸர் தான். நான் காலேஜ் படிக்கும்போதும் சரி, காலேஜ் முடிச்ச பிறகும் சரி, நிறைய ஹெல்ப் பண்ணார். சார் உள்ள வாடா. ஏன்டா லேட்டு? சர்டிஃபிகேட் எடுத்தியா? எடுத்துகிட்டு வந்தேன். சரி வா, பிரின்ஸ்பல்கிட்ட போகலாம். என்ன தலை ஃபஸ்ட் இயரா? ம் என் பேர் மேத்யூ, உன் பேர்? எல்லாத்துக்கும் சிரிச்சிருவியோ? குழி போடுறியா? ஏய் ம் போட மாட்டியா? ம். ம் சார் நீங்கள் என்ன சார் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் உட்காந்துருக்கேன். அப்படியா? இப்போ ஓகே நான் சார், ஓகே பார்த்துக்கிறேன். சார், ஓகே சார். டேய் இங்கே வா. நம்ம காலேஜில் கூலி போடுறது, தம் அடிக்கிறது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதா விட்டுரு. சரி சார். சரி அப்படி தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னால் யூஸ் பண்ணு, நாசமாக போ. என்ன? இல்லை சார், பண்ண மாட்டேன் சார். ஓகேவா? இல்லை சார், பண்ண மாட்டேன். சரி போ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், என் பேர் தாஸ். நான் எல்எம்டி டிபார்ட்மெண்ட் புதுசாக வந்திருக்க ப்ரொஃபஸர். நான் இதே காலேஜில் படித்தேன். 2016 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் என்னை பற்றி அவ்வளோதான். நீங்கள் எல்லோரும் இந்த காலேஜ் புதுசாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் பெரிய கனவோட வந்திருப்பீங்க. எல்லா கனவுகளும் நினைவாகிறதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா போக போக உங்களை பற்றி நானே தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் 3 வருஷம் உங்க கூட தான் இருக்க போகிறேன். ஓகேவா? நம்ம டேரெக்டாக கிளாஸ் போயிடலாம். அதாவது ரேக் ஃபோக்கஸ். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். ரேக் ஃபோக்கஸ்னா ஃபோக்கஸ்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஸ்டார்டிங்கில் சரியாக பேசவே வரல. சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்ச நாள் போன உடனே எல்லாம் ஈஸியாக இருந்தது. டிபார்ட்மெண்ட்டில் கூட ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. டேய் என்ன பண்ணிட்டீங்க? சார் வந்தோமா, பாடத்தை நடத்தினோமா, கிளம்பி போயினே இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. காலேஜ் வந்த புதுசில் நிறைய மெமரிஸ் ஞாபகத்துக்கு வரும். சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஈஸியாக செட் ஆக ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு 1 இயர் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா பெங்களூர் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருந்தால என்கேஜ்மெண்ட் சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவள் பேர் நித்யா. எனக்கு பொண்ணுங்கிட்ட பேசவே தெரியாது. என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி நித்யா கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் வாட்ஸ்அப் மூலிமா டெய்லியும் பேச ஆரம்பித்தோம்.
நித்யாவுடைய அப்பா மேரேஜ் ஆள் ஃபிக்ஸ் பண்ண போயிருந்தார். நான் ஒரே ஹாப்பி. ஆனால் கொஞ்ச நாளாக நித்யா என் கூட சரியாகவே பேசலை. மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணல. ஹலோ மா நித்யா மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண முடியுறா, கால் பண்ணாலும் எடுக்க முடியுறா. 3 நாள் ஆச்சு பேசி. என்னன்னு தெரியல எனக்கு. அம்மாக்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். ஆ இல்லை நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். ஆ சரிம்மா. ஆ சரி, உடனே கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ம் சரி. டேய் நித்யாவுக்கு கால் பண்ணேன்டா, அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லுது. என்னம்மா இப்படி சொல்கிற? நல்லா தான் பேசுனா. அந்த பொண்ணு ஃபோன்ல ஆண்டி எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா. அம்மா என்னம்மா இப்படி? அம்மா என்னம்மா என்கேஜ்மெண்ட் அனுப்பிட்டேன்னு இப்படி சொல்கிறா? நீ பதறாதப்பா. பொண்ணோட அப்பா பொண்ணுகிட்ட அம்மா பேசிட்டு அம்மா சொல்றதா நான் வரட்டுமா நாளைக்கு? சொல்லிருக்காரு. அம்மா இப்பயே வரேன், இப்பயே கிளம்பி வரேன். நான் பேசிட்டு சொல்றேன்ப்பா. அம்மா சரிம்மா, சீக்கிரம் பேச சொல்லு. சரிப்பா. ஹலோ அம்மா, அவங்க என்ன சொன்னாங்கம்மா? அவங்களுக்கு தர விருப்பம் இல்லையாப்பா. நானும் எவ்வளவோ கீழே இறங்கி பேசி பார்த்துட்டேன். அவங்க செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. அம்மா அந்த பொண்ணு எனக்கு வேணாம்மா. ஆனால் எந்த கடையில் என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டோன்னா அதே கடையில் தான் வாங்க, பார்த்துக்கோ. சரி, எதுக்குடா டென்ஷன் ஆகுற? இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு. அம்மா என்கேஜ்மெண்ட் சொல்லலாம், நஷ்டம் கேட்க போகிறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதெல்லாம் வாங்கிக்கலாம், அதை பத்தி நீ கவலைப்படாத. இந்த பொண்ணே நினைச்சிட்டு இருக்காத, வேற பொண்ணு பார்க்கலாம். நான் இப்பயே வரேன். நான் என்கேஜ்மெண்ட் வர சொல்லு, நாளைக்கு எல்லாரும் போகலாம். டேய் விட்டு தொலைடா, போனா போட்டோம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னு சொல்றேன். நல்லவளோ கெட்டவளோ போய் தொலையட்டும். நீ அந்த பொண்ணோட நிச்சயதார்த்த போட்டோ, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. அந்த பொண்ணு மட்டும் இங்கே வச்சுக்க, மூஞ்சி மகளை உடச்சு விட்டுருப்பேன். சை, இந்த மாதிரி மோசமான பொண்ணை வாழ்க்கை பார்த்ததே கிடையாது. டேய் அந்த பொண்ணை மறந்துட்டு நீ வேற வேலையை பாருடா. அந்த பொண்ணு வீட்ல இருந்து அம்மா பேசினாங்க. இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்கன்னு சொல்றாங்க. சரி இந்த பேச்சை விடுறா, நம்ம அந்த பக்கம் போய் அசிங்கப்பட வேண்டாம். அம்மா நான் இப்பயே கிளம்பி ஊருக்கு வரேன். அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வைமா, வந்து எல்லாரும் பெங்களூர் கிளம்புறோம். நடுவில் வர சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு தானே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். நல்லா தானே பேசணும். ஏன் இப்போ பிடிக்கன்றா? நீ செய்யற வேலை நித்யா பிடிக்கலன்னு சொல்றா. என்னடா பண்ண சொல்ற? சரி, அது என்கேஜ்மெண்ட் ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? நான் யோசிக்கிறதுக்குள்ள என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றடா. டேய் நீ அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்காதடா. தாஸ், ட்ரிங்க் மேட் ரூமுக்கு வா. போட்டு 2 நாள் ஊருக்கு வந்து தங்கிட்டு போடா. சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேம்மா. சரி நான் வைக்கிறேன். அந்த பொண்ணைய நினைச்சுக்கிட்டு நீ சாப்பிடாமலாம் இருக்காத. நான் சொல்றத கேளு, போய் சாப்பிடு. ஊருக்கு சரி நான் அப்புறமா பேசுறேன். சரிப்பா, வைக்கிறேன். உட்கார். என்னடா ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கிறேன், டென்ஷனாக இருக்கிற, கிளாஸுக்கே போகிறதில்ல? பெங்களூர் பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆச்சு இல்லை சார், அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டா சார். ஏன்டா என்னடா ஆச்சு? அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு தான் சார் ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். என்கேஜ்மெண்ட் ஆகி கொஞ்ச நாள் 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். போன வாரம் எந்த மெசேஜ் இல்லை, எந்த காலும் இல்லை சார். அப்புறமா ஒரு நம்பர் ரீப்ளை பண்ணியிருந்தா சார். ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சரியாக பேச முடியல, சாரின்னு அப்படி சொன்னேன் சார். திருப்பியும் எந்த மெசேஜ் ரீப்ளை வரலன்னு திருப்பி அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அவங்க என் பொண்ணுக்கு பிடிக்கலன்னு அப்படி சொல்கிறாங்க சார். ஏன் பிடிக்கலன்னு கேட்டால் நான் செய்கிற ப்ரொப்போஸ் ஒர்க் பிடிக்கல, அதுலேயும் என் ஃபீல்டு பிடிக்கலன்னு சொல்கிறேன் சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், அதான். ஓகே, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. நிறைய மேரேஜ் வந்து மேடை வரைக்கும்லாம் போய் ஸ்டாப் ஆகிருக்குது. என்கேஜ்மெண்ட் தான் ஆயிருக்குது, இதோட ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இதை பற்றி வருத்தப்படாத. இன்னைக்கு ஈவினிங் டின்னருக்கு வா. சரி சார், நான் வரேன். ஹே, இது பாத்தியா நீ? ஆமாம் ஆமாம். பசங்கடா சார் எல்லாம் பிரேக் போயிருக்காங்க சார். அண்ணே உங்கள் ஃபோன் கொடு. ஹலோ நித்யா, நான் தாஸ் பேசுகிறேன். அவங்கள ரொம்ப பிடிக்குமா சார்? ம் ஏன் சார்? சார் கால் பண்ணியா பேசுனீங்க?
இல்லை ஒரே ஒரு நாள் மட்டும் கால் பண்ணி பேசினேன், மற்ற நாள்லாம் மெசேஜ் தான் பண்ணேன். எவ்வளோ நாள் சார் பேசுனீங்க? 21 நாள். சார் எனக்கு டிசி கொடுங்க, நான் போகிறேன். 21 நாள் பேசுனதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கே ஓவரா இல்லையா சார் இதெல்லாம்? எனக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. என்ன பண்ணீங்களோ என்ன பேசுனீங்களோ சார்? இல்லை நாங்கள் 2 பேரும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஃபோன் பண்ணி பெங்களூர் வரீங்களா, என் ஃபேமிலி பெஞ்சு வர முடியலன்னு சொன்னான். நான் தான் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தேன், கொஞ்சம் கழிச்சு வரேன்னு சொன்னேன். ஏன் சார் அப்படி சொன்னீங்க? இங்கே தனியாக தானே இருக்கீங்க, இதுக்கு நீங்கள் பெங்களூரே போயிருந்துருக்கலாம். இல்லை இப்போ வரதான் சொன்னேன், ஆனால் அவள் ரீப்ளை பண்ண முடியறா, என்ன சொன்னாலும் ரீப்ளை பண்ண முடியறா. சரி விடுங்க சார், உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்கு, இந்த பொண்ணு தானா, பார்த்துக்கலாம் சார். ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க சார். திருசாலாம் நயன்தரா என்கேஜ்மெண்ட் தானே ரிஜெக்ட் ஆச்சு, பார்த்துக்கலாம். சார் கேர்ள்ஸ்னால் அப்படி தான் சார், நீங்கள் கவலையே படாதீங்க சரியா? ஒருத்தவங்க நம்மளை விட்டு பிரியும் போது தான் தெரியும் அவங்கள எவ்வளோ பிடிக்கும்னு. அடுத்த கொஞ்ச நாள் மோசமான நாளாக இருந்தது. நானும் நிறைய மெசேஜ் ஃபோன் கால்லாம் பண்ணி பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ரூமில் தனியாக இருக்க முடியல, நித்யாவுடைய ஞாபகமாகவே இருந்தது. லீவ் கிடைக்கும் போதெல்லாம் ஊருக்கு போனேன், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண. உட்காரு. தாஸ், கொஞ்சம் ஆக்டிவாக இரு. உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தில்ல, மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து. உன் நிலைமை எனக்கு புரியுது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். என்ன சார் கம்ப்ளைண்ட்டு? நீ கிளாஸுக்கு ஒழுங்காக போகலை, கிளாஸ் ஒழுங்காக எடுக்கலன்னு கம்ப்ளைண்ட். பார்த்து நடந்துக்கணும், ஓகேயா? உனக்கு மேரேஜ் ஸ்டாப் ஆனது ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். புரியுது, உன் நிலைமை என்னன்னு புரியுது. இருந்தாலும் ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆகாத. பார்த்துக்கிறேன் சார். டே, நீ தான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் அடிப்பிய, ஸோ அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடு. ஓகே
கேமரா ரோலிங். ஆக்ஷன். ஏன் டெலிவரி பாய்க்கெல்லாம் பொண்ணு தர மாட்டாங்களா? எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களாம் தெரியலையா? நாங்களும் மனுஷங்க தான், நம்பி பொண்ணு கொடுக்கலாம். கட்.